அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதமான அழைப்பிதழ் கொடுக்கிறார். இன்னைக்கு நற்செய்தி மூலமாக அவர் சொல்றாரு, பெரும் சுமையோடு இருக்கிறவர்களே எல்லாரும் என் அண்டை வாருங்கள், என் அண்டை வந்து நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களது சுமைகளை சுமந்து கொண்டு என் அண்டை வாருங்கள், நீங்க சுமைகளை கொடுங்க, நீங்க உங்களது சுமைகளை என்கிட்ட கொடுங்க, அதற்கு கைமாறாக நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். இதை இப்படி பாருங்களேன், டெய்லி நீங்க திருப்பலி காணுகின்ற பொழுது, விசேஷித்த விதமாக அன்றாட இந்த தொலைக்காட்சி திருப்பலி நீங்க காணுகிற வேளையில, நற்கருணை எழுந்தேற்ற வேளையின் போது நம்ம எல்லாருமாக சேர்ந்து 8 தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். 8வது தேவை என்ன? உலகத்தில் அமைதி நிலவணும். இதற்காக ஜெபிக்கிறோம். இது பொதுவான தேவை. இதையும் தாண்டி நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். காரியம் நாம எதை குறித்து ஜெபிக்கிறோம்? இன்றைய நாளுக்கான தேவை. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை கைகூடினால் நாம ஹாப்பி. கை கூடலையா, அது நமக்கு சுமை. இந்த வாரத்திற்கான தேவை, இந்த வாரத்துல ஏதோ ஒரு காரியம் அது தேவையாக இருக்கிறது. பணமாக இருக்கலாம், அல்லது நாம எதிர்பார்த்த ஒரு பதிலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். அது இந்த வாரத்துல நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா we are happy. if not, கிடைக்கல அப்படின்னா அது சுமை. அடுத்தது இந்த மாதத்திற்கான தேவை. இந்த மாதத்துல நாம பிளான் பண்ணபடி அந்த பொருளை வாங்கணும், அல்லது பிளான் பண்ணபடி அந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும். இது இந்த மாதத்துல கை கூடிடுச்சுது அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம். இல்லை அப்படின்னா அதுவும் சுமை. வருஷத்திற்கான தேவை, கை கூடிருச்சு அப்படின்னு சொன்னா ஹாப்பி, இல்லை அப்படின்னா சுமை. 3 விஷயோட தேவைகள். உள்ளத்துல இருக்கக்கூடிய ஏதோ வைராக்கியத்தின் காரியம் கட்டாயம் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற வேளையில பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்காதீங்க, இது நடக்குமா இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. நம்பிக்கையோடு கேளுங்க. அன்னைக்கு நடக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருந்தா மோசேவால அந்த செங்கடலை 2ஆக பிளந்து இருக்க கூடுமா? அவர் எதை பத்தியும் யோசிக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே இது பெரிய சுமையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டதும் அவர் பிளந்து கொடுத்தார். ஆகவே என்ன பண்ணிக்கணும்? நீங்க இந்த திருப்பலி வேளையில இந்த காரியங்கள் குறித்து கேட்கிற வேளையில், இந்த தேவைகள் குறித்து கேட்கிற வேளையில அவர்கிட்ட பாசிபிலிட்டிஸ் பற்றி நீங்க யோசிச்சு கேட்காதீங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு கேட்காதீங்க. மாறாக அவர்கிட்ட இவற்றையெல்லாம் கொடுத்துருங்க. ஆண்டவரே இவையெல்லாம் எங்களுக்கு நிறைவேறும் வரை சுமையாக இருக்கின்றன. கொடுத்துட்டோம், இனிமேல் இது உங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு இதை குறிச்சு ஜபிச்சுட்டு அதுக்கப்புறமாக பூச முடிஞ்சதும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களாக இருந்தா, கேட்டோம் கிடைக்குமா, சரி எப்ப கிடைக்கும், இப்படியெல்லாம் யோசிப்பீர்களாக இருந்தா அங்க நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? பாசிபிலிட்டிஸை பத்தி நீங்களே உங்களுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு பூச முடியும், அவர்கிட்ட இருந்தே அந்த சுமைகளை திரும்ப வாங்கிக்கிட்டு போறீங்க. அப்படி பண்ணாதீங்க. கேட்குறீங்களா? ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற பொழுது ஆண்டவரது கையில, அவரது கரங்கள்ல உங்களது சுமையை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா போய்க்கோங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவர் பண்ணிப்பாரு, அவர் ஆறுதல் தந்துட்டாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. நிச்சயமாக
நீங்க கேட்ட காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஒரு குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்து அடம் பிடிச்சு ஒரு காரியம் கேட்குதோ அதே போன்று அடம் பிடிச்சு கேளுங்க. எப்ப திருப்பலி வேளையில நீங்க ஜெபிக்கிறீங்களே, அந்த குறிப்பிட்ட காரியம், அந்த குறிப்பிட்ட காரியங்கள், அந்தந்த காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட அடம் பிடிச்சு நீங்க கேளுங்க. ஆண்டவரே இதை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு கேட்டு அவர்கிட்ட இருந்து நீங்க ஆறுதலை பெற்றுக்கொண்டு, இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு போங்க. உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த சுமைகளை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு திரும்பி வாங்கிக்கிட்ட அல்ல, நிம்மதியாக திரும்பி போங்க. அப்படி நிம்மதியாக திரும்பி போவீர்களாக இருந்தா உங்களது மனதுல ஆறுதலையும் அமைதியையும் காணக்கூடிய தெய்வம் நீங்க கேட்ட காரியங்களை கேட்டதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக உங்க வாழ்க்கையில் பண்ணி கொடுக்க, உங்க வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளும். ஆமென்.